விஜய் டிவியில் கடந்த வாரம் ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற நியூ டான்ஸ் ரியாலிட்டி ஷோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லான்ச்சிங் எபிசோட்ஸ், அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரியாலிட்டி ஷோவோட கண்டஸ்டன்ஸ், அதாவது லேடி கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு ஒரு 12 பேரை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த 12 பேருக்கும் யார் ஜோடியாக வரப்போகிறாங்க ஜென்ஸில் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக ஒரு பெட்டிங் அடிப்படையில் இந்த வாரம் நடந்துக்கிட்டு வருதுங்க. அந்த வகையில் என்ன தான் 12 கண்டஸ்டன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு மேல் கண்டஸ்டன்ஸு 19 பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. 19 பேர் எப்படி 12 பேருக்கு ஜோடி சேர்ப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தானே பெட்டிங் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஐபிஎல்ல எப்படி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. 100 பாயிண்ட்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை வந்து வாங்கிக்கலாம். 100 பாயிண்ட்ஸ்னு இல்லை, அவங்க எத்தனை வேணுமாலும் எவ்வளோ பாயிண்ட் வேணுமாலும் கொடுத்து வாங்கிக்கலாம் 100க்குள்ளே. அந்த வகையில் இன்றைக்கி மொத்தம் 5 மேல் கண்டஸ்டன்ஸ் தாங்க வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறாங்க. நம்ம ரேஸ்மா செலக்ட் பண்ணவங்க மட்டும் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்படியே மொத்தமாக வாங்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ ஜோடியில் உறுதி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீதி 4 பேர் இருக்காங்க இல்லையா? அதில் வந்து ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க, அவங்க ஆரம்பத்திலேயே எலிமினேட் ஆனாங்க. ஏன்னா அவங்க யாருமே செலக்ட் பண்ணவே இல்லை, அதாவது பஸர் அடிக்கவே இல்லை, ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை. அதனால் அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க. என்ன தான் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க எலிமினேட்னே வச்சுக்கலாங்க. ஏன்னா மொத்தம் 19 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க, 40 பாயிண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க, 60 பாயிண்ட் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 60 பாயிண்ட் கொடுத்து எடுத்திருந்தாலும் அவங்களும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு தாங்க. அதை விட இன்னொருத்தவங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வாங்கினவங்கள இன்னொருத்தவங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீமில் வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணாலும் அவங்க வாங்கினவங்க எல்லாமே ஐபிஎல்ல விளையாடுறாங்களா என்ன? ஸோ ஆனால் அதே மாதிரி தாங்க இவங்க ஒரு 3 பேர்த்த வாங்கி வச்சுருக்காங்கன்னா அந்த 3 பேரில் யாரு கூட பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் கடைசியில். ஸோ மற்றவங்க 2 பேருமே எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ மேல் கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு தொடர்ந்து நடக்கும். ஸோ இன்னைய பொறுத்தளவு ஒரு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மீதி வந்து ஒரு 14 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க நாளைக்கும் அதுக்கு அடுத்த வாரமும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரியாலிட்டி ஷோ ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.